நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் இல்லையா? எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார்? நம்ம எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் அவர் நல்லவர் தான். ஸோ அவரை ஆராதிக்கும்படியாய் நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் கூட அவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். நாம் ஜெப நிலையில் கூட இந்த வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபிக்க கடந்து செல்வோம். முதலாவதாக சங்கீதம் 33:12. சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஸோ தேவன் நம்மளெல்லாம் அவருடைய ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது நம்மளால் ஆனதல்ல, அவர் நம்ம மீது இரக்கமாய் இருந்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியால் நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ பாக்கியம் பெற்றவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எப்பொழுதும் அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். இதை நாம் 1 யோவான் 1:3 கடைசி பகுதியில் கூட பார்க்குறோம். 1 யோவான் 1:3. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஸோ இந்த கடைசி பகுதியை தான் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. ஸோ கர்த்தர் நம்மளை அவருடைய ஜனமாய் தெரிந்து கொண்ட பிறகு நாம் எப்படி இருக்கணும்? பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் மீது எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அது எரேமியா 17:7 பார்க்கலாம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்பி இருக்கிறனால தான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். கர்த்தரால் எல்லாம் கூடும். நம்மை படைத்த தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் எல்லாரும் நம்பி வந்திருக்கிறோம். ஸோ நாம் பாக்கியவான்கள். ஸோ நாம் பாக்கியவான்களாக இருக்கும்பொழுது அவரோடு ஐக்கியமாக இருந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது தாவீது ராஜா சொன்னதை போல சங்கீதம் 91:2 நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நாமளும் இப்படி உறுதியாய், தாவீது ராஜா எப்படி உறுதியாய் தேவன் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நம்பிக்கைன்னு சொன்னாரோ அப்படியாய் நாமளும் உறுதியாய் சொல்ல முடியும். எப்போ நம்ம உறுதியாய் சொல்ல முடியும்? நாம் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாய் இருந்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நாம் எப்பொழுதும் தேவன் என்னுடைய கோட்டை, எந்த சூழ்நிலையிலையும் நாம் பதட்டப்படாமல் கர்த்தர் எனக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரிடத்துல அடைக்கலம் புக முடியும். அது மட்டும் இல்லை, எந்த தீங்கும், சில நேரங்களில் தீங்கு நம்மை நெருங்கும், ஆனால் அது நம்மை மேற்கொள்ளாது. அவர் நம்மளுடைய அரணான கோட்டையாக இருந்து நம்மளை காத்து வழி நடத்துவார். ஸோ அந்த ஜெப சிந்தனையோடு கூட இந்த காலை வேளையில் தேவாதி தேவனை, சர்வத்துக்கும் அதிபதியாகிய ராஜாவை கூட இந்த நேரத்தில் நம்ம நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் கூட தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பனே இந்த இடத்துல கூடும்படியாய் நீ தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் எங்களை உம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டீர் சுவாமி. அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் எப்பொழுதும் ராஜா ஆண்டவரே பிதாவாகிய உம்மோடும் ஆண்டவரே குமாரனாகிய கிறிஸ்துவோடும் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை எது மேலேயும் இல்லை ராஜா ஆண்டவரே, எங்களுடைய பலனையோ ஆண்டவரே எது மேலேயும் எங்கள் நம்பிக்கை இல்லை தகப்பனே. எங்கள் நம்பிக்கை எல்லாம் நீர் தான் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் நம்பிக்கையா இருக்கிறபடியால் ஆண்டவரே தாவீது ராஜா சொன்னதை போல நாங்களும் அப்பா சொல்ல முடியும் தகப்பனே. நீர் எங்கள் அடைக்கலம், நீர் எங்கள் கோட்டை. அப்பா, கோழி தன் குஞ்சுகளை எப்படி
எப்படி பாதுகாப்பாய் வைக்கிறதோ அதே போல தகப்பனே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஒரு பொழுதும் கைவிடாது உம்முடைய செட்டின் கீழ் மழைத்து காக்கிற தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனையை கூட உம்முடைய கரங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியம் உம்மோடு இருக்கும்படியாய் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் ராஜா ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தகப்பனே ஆண்டவரே உமக்கு நேராய் நாங்கள் திருப்புகிறோம் தகப்பனே. நீர் இந்த நாளில் ராஜா எங்களோடு கூட இடைப்படும். நீர் எங்களுக்காய் வைத்திருக்க வார்த்தையை கூட அப்பா நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறு சாமுவேல் சொன்னதை போல அப்பா நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே பாடல் ஆராதனை வேலையில கூட நீங்க எங்களோடு கூட இடைப்படும் அப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனை எல்லாம் உமக்கு ஆண்டவரே நீரே மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் அப்பா வசனங்களை சொல்லும் பொழுது கூட இந்த சிறு வயதிலிருந்து ராஜா உம்மை பற்றி கொள்ளக்கூடிய கிருபை நீங்க தந்திருக்கிறபடியால் உமக்கூடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நான்
என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாய் தேவன் என்னோடு கூட பேசணுன்ற ஆர்வத்தோடு இல்லை வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறீங்க? யாரெல்லாம் ஆமேன்னு சொன்னீங்களோ உங்களோடு கூட கர்த்தர் இன்னைக்கு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நம்மை வர்த்திக்க செய்கிற தேவன் நாம் குறுகி போவதில்லை என்பதை குறித்து நாம் சில காரியங்களை சம்பாஷித்தாலும் பேசினாலும் கர்த்தர் நம்மை குறுகி போவதற்கு ஒருபோதும் அவரை நம்மை பெயர் சொல்லி அழைக்கல. பெயர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்திர வழியாய் நடத்தி சென்றாலும் கூட அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேரா என்ன செய்தார்? அவங்கள கொண்டு சென்றார். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒன்று, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது என்பது ஒன்று. வருஷம் வருஷம் இல்ல மாசம் மாசம் இல்ல தினமும் வேதத்திலிருந்து நான் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது என்பது நான் ஒரு செக்கை நான் பாஸ்ல இருந்து ரிசீவ் பண்ற மாதிரி தான். ஆனால் எப்பொழுது நான் சுதந்தரிப்பது என்பது என்ன தெரியுமா? நான் பேங்க்ல போய் அதை மணியா மாத்துற வரையும் என்னது எனக்கு அது செக்கு தான், வாக்குத்தத்தம் தான். அப்போ தேவன் உங்களையும் என்னையும் வெறும் வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நடத்துவதல்ல, அதை சுதந்தரிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தேவன் என்ன செய்யறாரு? வாஞ்சையா இருக்கிறார். அதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. என் மகன் என் மகள் நான் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் செய்து நான் கொடுக்கும் தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கணும். நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர்கள் என்ன செய்யணும்? சுதந்தரிக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. எல்லாரும் அதுதான் விரும்புறோம்ல. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அதை சுதந்தரிப்பதற்கு நேராய் நான் நடக்கணும், அதை எனக்கு கை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் வாக்குத்தத்தம் ஒரு காரியம் வந்தாலும் கூட அதோடு கூட ஒரு கட்டளையும் சேர்ந்து வருது. அப்படிதானே? வெறும் வாக்குத்தத்தத்தை ப்ராமிசஸ் மாத்திரம் கொடுக்கிறது இல்ல, அவர் சில கமாண்ட்மெண்ட்ஸை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை முழுமையாய் நான் கை கொண்டு வந்தால், கை கொண்டு நடந்தால் வாக்குத்தத்தம் பண்ணதை நான் என்ன செய்ய முடியும்? சுதந்தரிக்க முடியும். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பாக்கெட் ஃபுல்லா இருக்குது, நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனால் நிறைவேறுதா, நான் சுதந்தரித்திருக்கிறேனா அப்படின்னு கேட்டா ஏன் இந்த தாமதம் அப்படின்ற காரியம் என்ன செய்யுது? சோர்ந்து போக செய்கின்றது. சோர்வுகள் வரும். சோர்விலே வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் தேவனிடத்தில் போய் எதற்காக இந்த காரியங்கள் எனக்கு வாய்க்கல, ஏன் எனக்கு கை கூடலன்னு சொல்லி தேவனிடத்தில் சேருவோம் என்றால் அவர் சரியான காரியங்களை நமக்கு என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். இந்த காரியத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் இன்னைக்கு பேச போறேன். வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார், வர்த்திக்க செய்கிறார். ஆனால் அந்த வர்த்திக்க செய்வதற்கு நான் எப்படி தடையா இருக்கிறேன்? எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி நான் எப்படி தடையாய் மாறி போறேன் அப்படின்றத குறித்து
நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து யோர்தானை கடந்து எரிகோவை என்ன செய்யறாங்க பார்க்கறாங்க. யோர்தானை கடப்பதே ஒரு பெரிய விஷயம் தான், அதே ஒரு பெரிய அற்புதம் தான். யோர்தானை கடந்து தீர்ந்த பின்பு அவர்களுடைய முன்பாக ஒரு பெரிய மதில் இருக்குது. நான் எப்பயுமே சொல்றேன் கேளுங்க, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்துட்டாருன்னா உடனே ரிலாக்ஸ் ஆகாதீங்க, ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் பேட்டில். ஒரு காரியத்துல கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்துட்டாருன்னு துள்ளி குதிச்சு அந்த சந்தோஷத்திலேயே இருப்பதல்ல, சந்தோஷப்படுங்க. ஆனா அடுத்த சவாலுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஏன் தெரியுமா? தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார்? என்னை மாத்திரம் நீ சார்ந்திரு. யோர்தானை கடந்தது பிற்பாடு தேவன் எனக்கு வேண்டான்னு நிராகரிப்பதற்கு அல்ல, எரிகோ என்ன மதிலுக்கு நேராயும் நான் என்னுடைய உதவி என்ன செய்யும் உனக்கு தேவை. அப்ப எரிகோ மதிலை என்ன செய்யறாங்க? தேவன் சொன்ன பிரகாரமாக எக்காலம் ஊதி எரிகோ மதிலை உடைத்து உள்ள போறாங்க. உள்ள போய் என்ன நடக்குதுன்னு மாத்திரம் சில காரியங்களை உங்களோடு கூட பேசி இந்த நாளுக்கு செய்திக்கு நேரம் நடந்து போலாம். யோசுவா 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் படிக்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் சில நிபந்தனைகளை, சில கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த முதல் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆகான் என்பவன் தீட்டானதிலே கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்ததுனால இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இதனால என்ன நடந்தது பாருங்க, ஒரு தனி மனிதன் இல்ல ஒரு தனி குடும்பம் செய்த தவறுனால சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் கர்த்தருடைய கோபம் என்ன செய்தது? மூண்டது. ஏன் சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தால் நாம் எந்த குழுவோடு கூட இருக்கிறோம், எந்த குடும்பத்தோடு கூட இருக்கிறோம், நான் குடும்பத்தில் செய்கின்ற ஒருவர் செய்கின்ற தவறுனால குடும்பம் முழுவதுமாய் பாதிக்கப்படும். குடும்ப தலைவனோ தலைவியோ செய்கின்ற தவறான டிசிஷன், தவறான ஒரு தீர்மானத்தினால பிள்ளைகளும் கூட பாதிக்கப்படலாம். அப்போ ஒரு தனி மனிதனுடைய ஒரு குடும்பத்தினுடைய தவறு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன செய்தாராம்? கர்த்தர் கோபம் மூண்டது. சம்பவம் என்ன நடக்குது? அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாம் அடுத்து இருக்கின்ற யோசுவா சொல்றான், அடுத்து இருக்கின்ற ஆயி பட்டணத்தை போய் நாம் என்ன செய்யலாம்? பிடித்துக் கொள்ளலாம். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த காரியம், அவன் எல்லா ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் விரட்டி அடித்து இஸ்ரவேலுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். 12 கோத்திரங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது தான் அவனுடைய வேலை. அப்போ ஆயி பட்டணத்துக்கு நேரா போலான்னு சொல்றாங்க. அவனோடு கூட இருந்த போர் வீரர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நான் முதலாவது ஆயி பட்டணத்தை என்ன செய்யலாம்? போய் வேவு பார்க்கலாம். will spy the land. நாம் போய் பார்க்கலாம்னு சொல்றான். அப்ப பார்த்துட்டு வந்த சில பேர் சொல்றாங்க, இது ஒரு பெரிய பட்டணம் அல்ல, இது எல்லாரும் போய் மெனக்கெட்டு அவங்களோடு போர் செய்யணும்னு அவசியம் இல்ல, 2000 பேர் இல்ல 3000 பேர் போனா போதும், இந்த தேசத்தை நாம் என்ன செய்யலாம்? கை கொள்ளலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே ஒரு மனிதன் பாவம் செய்தான், தீட்டான காரியத்தை செய்தான், கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்தான். இது ஒருவருக்கும் தெரியாது, ஆனால் தேவனுக்கு மாத்திரம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது அறியாது இருந்ததுனால அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு எல்லாரும் வேணாம், நம்ம ஒரு 3000 பேர் போலாம், போதும், கர்த்தர் அவர்களை நம்ம என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். போய் அவர்களோடு கூட போர் செய்யறாங்க. ஆயி பட்டணத்தின் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு 36 பேர் என்ன செய்யறாங்க? வெட்டி கொன்று போட்டார்கள். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஒரு பெரிய நடுக்கம். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்துச்சு. கர்த்தர் சொன்னதுனால தானே இந்த பட்டணத்தை நம்ம பிடிப்பதற்கு போனோம், இந்த யோர்தான் நதியை கடந்தோம், இந்த எரிகோ பட்டணத்தை பிடித்தோம். ஆனால் இது ஏன் சம்பவித்தது தெரியல. சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்விகள் இது எதற்காக என்பது நாம் அறியாது இருக்கிறோம். ஏன் இந்த தோல்வி? ஜனங்கள் புலம்புகிறாங்க. தேவனிடத்துல யோசுவாவினிடத்துல வந்து சொல்றாங்க. யோசுவாவினிடத்துல வந்து சொல்லும் போது என்ன நடக்குது பாருங்க. யோசுவாவினிடத்துல வந்து சொல்றாங்க, 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஜனங்களின் இருதயம் தண்ணீராய் கரைந்து போனது, கரைந்து ஓடினது.
ஒரு தோல்வி நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்கும் போது நம்மளுடைய இருதயம் அப்படிதான் கலங்குதுல, ஸ்ட்ரென்த்தே இல்லாதது போல மாறுது. ஏன்? இதே வார்த்தையை யார் சொன்னா? ராகாப் என்னும் வேசி வேவுக்காரர்களை பார்த்து சொன்ன காரியம். எரிகோ பட்டணத்திற்கு நேரா வேவு பார்க்க போகும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு செய்த ரட்சிப்பை பார்க்கும்போது இங்க இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் என்ன செய்ததா? கரைந்தது அப்படின்னு சொல்றாளா? அதே வார்த்தையை சொல்றா, மனமடிவானது. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மனமடிவா இருக்குது. அப்போ தோல்விகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்காதுல்ல. நல்லா கவனமா கேளுங்க. தேவன் சொல்லுகிற இல்ல உங்களுடைய இருதயங்களில் பேசுகிற வார்த்தை கட்டளைகளை நாம் எப்பெல்லாம் மீறுமோ, சில நேரம் இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆயி பட்டணத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் அறிந்தவரா இருக்கிறார். என்ன நடக்குது? இவங்க போறாங்க, 36 பேரை கொண்ட உடனே என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அடுத்த வசனம் கூட 6வது வசனத்தை பார்க்கலாம் பாருங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். அல்லேலூயா. இதுதான் தேவ மனிதர்களுடைய, தேவ பிள்ளைகளுடைய ஸ்டெப்பா இருக்கும். தோல்விகள் வந்துச்சு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு காரியத்துல சோர்ந்து போயிட்டோம், இல்ல தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நாம எப்படி மீண்டு வருவது என்பது என்னுடைய அறிவு சார்ந்ததோ இல்ல என்னுடைய ஆட்களின் பலத்தையோ பொருளாதாரத்தையோ நம்பி நம்ம என்ன செய்யறோம்? அடுத்து நம்மளுடைய சுய பலனை நம்புறோம். ஆனால் யோசுவாவை பார்த்து கர்த்தர் ஒன்று சொன்னார்ல, அதே யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை கூட பார்க்கலாம் பாருங்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. யோசுவாவை இந்த வார்த்தைகளை சொல்லிதான் அவர் அடுத்த லீடர்ஷிப்புக்கு நேரா, தலைமைத்துவத்துக்கு நேரா நடத்துறார். ஒருவனும், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது யார் சொன்னா? கர்த்தரே யோசுவாவினிடத்தில் இறங்கி வந்து சொல்றார், நான் மோசேவோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். ஆனா இங்க நடந்த காரியம் என்னது? இத்தனை போற, இத்தனை வெற்றிகளை அப்படியே செய்துட்டு கானான் தேசத்தை கிட்ட நெருங்கும் போதுதான் ஒரு தோல்வி அவர்களுக்குள்ள வருது. எரிகோவை தாண்டி அதற்கு அப்புறமா தான் கானான் தேசம், சுதந்திரிக்க போகிற தேசம். ஆனால் சுதந்திரிக்க போகிற தேசத்திற்கு முன்னாடி போகும்போதுதான் ஒரு தோல்வி. உடனே என்ன செய்யறான்? மறுபடியும் இன்னும் நிறைய பேரை கொண்டுட்டு போய் அவர்களை தீர்த்து கட்டலாம் நினைக்கல. யார் இடத்துல போறான்? தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக மூப்பர்களோடு சேர்ந்து என்ன செய்தாரா? முகங்குப்புற விழுந்து கர்த்தரிடத்துல விண்ணப்பம். காலை முதல் சாயங்காலம் வரை என்ன செய்யறான்? காத்திருக்கிறான். ஒரு தோல்வி, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உடனடியா நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா இவன் என்ன செய்யறான்? தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறான். தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு இந்த 7ஆம் அதிகாரத்துல பிற்பாடு அந்த வசனங்களை பார்க்கலாம். அவன் கர்த்தரிடத்துல முறையிடுறான், கர்த்தாவே இப்படி நடந்துச்சுன்னா கானான் தேசத்துல உள்ள எல்லா ஜனங்களும் நாங்க வீக் ஆயிட்டோம் நினைச்சு எல்லாரும் எங்களுக்கு முன்பதாக வந்து நிற்பாங்களே, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்றான் பாருங்களேன். அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். ஹல்லேலூயா. அப்போது கூட பாருங்களேன், அவனுடைய காரியம் என்னது? சொந்த காரியமே கிடையாது. அந்த கடைசி பகுதியில் அவன் சொல்றான் பாருங்க, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். உம்முடைய பேச்சை கேட்டுதானே வந்து எங்க வாழ்க்கை வீணா போச்சே அப்படின்னு சொல்லியிருப்பானா? அப்படிதான் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்ல உம்முடைய பேச்சை கேட்டு நான் 40 வருஷம் வனாந்தரத்துல வந்தேன், இதோ இப்ப கண் கூட பாக்குறேன், இந்த காரியம், இந்த இடம் என்னோடது நான் நினைக்கிற நேரத்துல ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி அவனுடைய கஷ்டத்தை சொல்லி புலம்பல. தேவனே உம்முடைய நாமத்துக்கு நீ என்ன செய்வீர்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபம் இப்படிதான் இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் வீழ்ந்தேன் என்றால் அது தேவனுக்கு ஒரு அவப்பெயர் என்பதை
நான் எப்பொழுது உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி அமைத்துக் கொள்கிறேனோ கர்த்தர் உங்களை விழாதபடி பாதுகாப்பார். எப்பொழுது நான் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்ப நம்ம என்ன செய்வோம்? விழுந்துதான் எந்திரிப்போம். இங்க யோசுவாவுடைய வார்த்தையை பாருங்க. உம்முடைய நாமத்திற்கு நீர் என்ன செய்ய போகிறீங்க? இவ்வளவு காலம் நீங்க எங்களை நடத்திட்டு வந்தீங்க, ஆனா இப்ப எங்களை கைவிட்டுட்டீங்கன்னு புலம்பல. உம்முடைய நாமம் என்ன ஆக போகுது? இதே பாருங்க, அதேதான் மோசேவுடைய வாழ்க்கையிலும் அதே காரியம் நடந்தது. பிதாவாகிய தேவன் அவர் சொல்றாரு, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நீ நான் என்ன செய்ய போறதில்ல, நான் கைவிட்டுறேன், எல்லாரையும் அழிச்சிட்டு உன்னுடைய சன்னதியை நான் உருவாக்குறேன், அவர்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ண பூமியை நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு மோசேவுடைய பதில் என்னவா இருந்தது? அவர்கள் எகிப்திலிருந்து நீங்க கொண்டு வந்தீங்க, இவங்களை முற்றிலுமா அழிச்சிட்டா உங்களுடைய பேர் தானே கெட்டு போகும். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம் வீணில வழங்குவதற்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு வாழ்றோமோ அப்பேற்பட்ட பிள்ளைகளை ஒரு நாளும் கீழே வழுவாதபடி கர்த்தர் என்ன செய்வாரு? காப்பார். இவன் கர்த்தரிடத்துல புலம்பி கேட்கும் போதுதான் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? 10வது வசனத்தை கூட. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஹல்லேலூயா. இதுவரையும் யோசுவாக்கு என்ன செய்யாது, எதுக்காக இது நேர்ந்ததுன்னு தெரியாது. இவனா ஒரு சொல்யூஷனை தேடி போல, இன்னைக்கு ஒரு பிரச்சனையில ஒரு தோல்வியில நாம ஒரு சொல்யூஷனை தேடி போகும்போது அந்த பிரச்சனைய சொல்யூஷன் மேல நம்ம தான் என்ன செய்யணும்? மெனக்கடணும், பாடுபடணும், கஷ்டப்படணும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்னன்னு கர்த்தரிடத்துல அவன் போய் கேட்கறதுனால கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதை எடுத்ததுனால, அந்த வசனம் பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள். இஸ்ரவேல் என்ன செய்தாங்களாம்? பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் என் பண்டம் பாடிகளுக்குள்ளே என்ன செய்யலாம்? தம் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்து கொண்டார்கள். இவனுக்கு ஒன்றும் புரியல, இதுவரை இவனுக்கு என்ன செய்யல. ஒருவேளை இது யாரு பார்க்க போறா அப்படின்னு நம்ம என்ன செய்து சில வைக்கின்ற காரியங்கள் சாபத்தீடாய் மாறுது. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கின்ற காரியம் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, வேல்யூபிளா தான் இருக்குது. என்ன நடந்தது பாருங்க. அதே யோசுவா 6ஆம் அதிகாரத்தின் 17, 18, 19 வசனங்களை கூட நாம் படிக்கலாம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் கூட படிக்கலாம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு யோசுவாவிடத்துல, நீங்க எரிகோவை சுதந்தரிக்கும் போது அங்க இருக்கிற சகல மனிதர்களையும் நீங்க என்ன செய்யுங்க? கொலை செய்யுங்க, வெட்டி போட்டுருங்க. கிழவனாலும் பிள்ளையா எல்லாரையும் என்ன செய்யுங்க? வெட்டி போட்டுருங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்க சாபத்தீடானதுல மாத்திரம் என்ன செய்யுங்க? ஒரு எச்சரிப்பு, ஒரு எச்சரிக்கை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த எச்சரிக்கை என்னவா இருக்குது? எரிகோவில் காணப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் சாபத்தீடானவைகள். இஸ்ரவேல் ஒரு மனிதர் எல்லாரிடத்திலும் சொல்றாரு, நீங்க உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நீங்க என்ன செய்ய? சாபத்தீடை உண்டு பண்ணும்படி அதுல இருக்கிறத எதையும் நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. இல்ல, ஆனா 19வது வசனத்துல வெள்ளி பொண்ணு வெங்கலம் இதை மட்டும் நம்ம யோசிப்போம். கர்த்தாவே நல்லதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்களே, இல்ல யோசிப்போமா? இங்கேயும் ஒரு மனுஷன் பாருங்க அப்படிதான், ஆகான் கூட அப்படிதான் யோசித்தான். கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டா என்ன தெரியவா போகுது? இல்ல, மிருகத்தை எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் வெட்டிட்டான். ஆனால்
அவன் விருப்பத்தின்படி சில காரியங்களை எடுத்துக்கொண்டான். ஏன் கர்த்தர் சொல்றாரு எல்லாரையும் அந்த எரிகோவில் நீங்க என்னெல்லாம் கைப்பற்றுகிறீங்களோ எல்லாரையும் வெட்டி போடுங்க, ஆனால் தங்கமோ வெள்ளியோ பிரான்ஸ் வெண்கலத்தையோ நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யுங்க. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். ஆமா, சகல நல்லா யோசிச்சு பாருங்க. எரிகோவில் வாழ்ந்த ஜனங்களை எல்லாம் வெட்டி கொண்டு போட்டுடலாம், ஆடு மாடுகள் எல்லாம் வெட்டி கொண்டு போட்டுடலாம். ஆனால் தங்கத்தையும் வெள்ளியையும் இரும்பையும் வெண்கலத்தையும் எப்படி அழிக்க முடியும்? அழிக்க முடியுமா? அழிச்சு வேற ஒரு பொருளா செஞ்சிடலாம் அப்படின்றீங்களா நீங்க? ஆமா, அந்த அழிப்பை சொல்ல ஃபுல்லா டிஸ்ட்ராய். அவர் சொல்றாரு யூ டிஸ்ட்ராய் எவ்ரிதிங் அப்படிங்கிறாரு. ஆனால் வெள்ளியோ தங்கத்தையோ டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா? எதெல்லாம் தீட்டானவைகளா இருக்குதோ கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பொக்கிஷ சாலையில் வரும்போது அதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? பரிசுத்தமாக மாறுகிறது. நீங்களும் நானும் கூட பாவிகளா தான் இருந்தோம். எப்பொழுது இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் சேர்கிறோமோ நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாய் மாறுறோம்? பரிசுத்தமாய் மாறுகிறோம். தேவனுடைய பொக்கிஷ சாலையில் தேவனுடைய ஆலயத்தில் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? பரிசுத்தமாய் காக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவனுடைய தவறு அதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் எல்லாரும் செய்தாங்க. ஆனால் ஒரு மனிதனை தவிர, ஆகானை போல எல்லாரும் அந்த தங்கத்தை பார்த்திருக்கலாம், வெள்ளியை பார்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? தேவனுடைய கற்பனைகளுக்கு என்ன செய்தாங்க? உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தார்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனா ஒரு மனுஷன் என்ன செய்தான்? அவனுக்கு தெரியும் இது நாம எடுப்பதனால நமக்கு மாத்திரமல்ல எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அது தீட்டாய் மாறும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய குடும்பங்கள்ல நான் செய்கின்ற காரியம் தீட்டானதுன்னா என்னுடைய குடும்பத்தையும் அது பாதிக்கும், என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும் அது பிரச்சனை உண்டாக்கும். அப்போ நான் தேவனை அறிந்த மகனாய் தேவனை நெருங்கிய பிள்ளையா இருந்தா சாபத்தீடானதை நான் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் அது எவ்வளவுதான் காஸ்ட்லியா இருந்தாலும் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அது தேவனுடைய கட்டளைகளுக்கு வார்த்தைக்கு புறம்பான காரியம் நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இவன் செய்தான். இவன் மறுபடியும் என்ன நடந்தது? 7ஆம் அதிகாரத்துல போய் பார்க்கலாம் பாருங்க. 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். இது 11ஆம் வசனத்துல அவன் பிதாவானவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்ன செய்தாங்களாம்? பாவம் செய்தார்கள். நாம நினைக்கிறோம் பாவம் செய்தார்கள் என்ற உடனே நம்மளுடைய எண்ணங்களில வேற வேற என்னெல்லாமோ யோசிப்பாங்க. ஆனால் தேவன் சொன்ன காரியம் என்னது? நீங்கள் எரிகோவில் உள்ள சாபத்தீடானதில் ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்க, இவ்வளவுதான். ஆனால் ஆகான் செய்த காரியம் என்ன? அங்கு சில காரியங்களை அவன் கைப்பற்றி கொண்டான். அதற்கு கர்த்தர் கொடுத்த பெயர் என்னது? பாவம் செய்தார்கள். அவனுடைய நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள். இதெல்லாம் சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கா? என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார்கள், களவும் செய்தார்கள். தேவனை என்ன செய்தார்? அவர் சொல்றார், என்னை வஞ்சித்தார்கள், என்னை ஏமாற்றுறாங்க. அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஹல்லேலூயா. சாபத்தீடான காரியத்தை செய்ததுனால அவர்கள் எப்படி ஆனார்களா? சாபத்தீடானார்கள். அப்படிதானே போட்டிருக்கல? பாவத்தை செய்ததுனால பாவமானார்கள். அவர்களும் பாவியானார்கள், பாவமாவே ஆனார்கள், சாபத்தீடானவர்கள் ஆனார்கள். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இது வந்து ஒரு ஸ்டோரியோ இது மாதிரிலாம் பண்ணிருக்கிறானே அப்படின்னு நம்ம ஆகான் மேல என்ன செய்வோம்? பயங்கர கோபப்படுவோம். ஆனா தேவன் அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பர்சனலா சில கற்பனைகளை, சில வார்த்தைகளை அவர் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். சில காரியங்களை செய்ய சொல்லி உங்களுடைய இருதயங்களில் என்ன செய்யறாரு? தூண்டுகிறார். சில காரியங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லி என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறார். எத்தனை முறை அவர் எச்சரித்தும் நான் செய்திருக்கிறேன்.
எத்தனை முறை அவர் சொல்லியும் நான் செய்யாம இருந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. அவன் சொன்ன ஆகான் செய்த காரியம் என்னது? அவர் சொன்ன சாபத்தீடானது ஒன்று உங்களை தீட்டுப்படுத்தாதபடி நீங்க எச்சரிக்கையா இருங்க. அவனே செய்தான், ஒரு பொருளை எடுத்தான், அவ்வளவுதான். அதுக்கு கர்த்தர் கொடுத்த பேர் என்னது? எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், என்னை வஞ்சித்தார்கள். இன்னைக்கு எத்தனை முறை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமாய் இல்ல அவரை வஞ்சித்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், உடன்படிக்கையை மீறி இருக்கலாம். இதனால் ஏற்படுகிற தோல்வி, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியத்தை நான் சுதந்திரிக்க முடியாதபடி இந்த காரியங்கள் எனக்கு ஒரு தடையாவே இருந்திருக்குது பாருங்க. அப்போ ஒரு காரியங்கள் எனக்கு தடையா இல்ல தோல்விகள் எனக்கு வரும்போது, நான் உடனே என்னுடைய தோல்விகளை சரி செய்வது எப்படின்னு நான் ஓடி தேடுவதற்கு அல்ல, எதற்கு இந்த தோல்வி, நான் எப்படி இதை மேற்கொள்ள முடியும், நான் தேவனிடத்தில் போய் சேருவேன் என்றால், கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னாரு, நீ இந்த காரியம்லாம் நடக்குது, இதனாலதான் நான் உங்களுடைய மத்தியில் இல்ல, அவனை நீங்க நிக்கிரகம் பண்ணும்படி, அதாவது அவனை நீங்க அவனை டிஸ்ட்ராய், உங்களுடைய கூட்டத்தில இருந்து நீங்க அவனை அழிக்காத வரை நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் பழைய ஏற்பாடு. பழைய உடன்படிக்கையில கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் தான் இல்ல. அதே ஃபார்முலா இன்னைக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு நிறைய பிளைண்ட் சர்ச் தான் இருக்கும். அப்படிதானே? கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னா அவங்க என்ன செய்வாங்க? பல் செட்டோட சர்ச்சுக்கு வருவோம்ல. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல கர்த்தருடைய கிருபையினால, இரக்கங்களினால நாம் எத்தனையோ மீறுதல்கள் செய்ததுனால, அந்த மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாய் உடன்படிக்கை அநேக முறை மீறி இருக்கும். சில நேரம் நம்ம சில காரியங்கள் நம்முடைய ஆவியானவர் உணர்த்துவார், இதை செய்யாதேன்னு சொல்லுவாரு. ஆனா இது செய்தா நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் சொல்லி அதை செய்யறோம் இல்ல. அப்படியே தேவனுடைய மனது, இருதயம் எவ்வளவு துக்கமா இருக்கும் பாருங்க இல்ல. அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம். 7ஆம் அதிகாரத்துல 13. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. First thing is first. எது முக்கியமோ தேவன் அதை தான் பார்க்கிறார். வெற்றி பெறுவது, உங்களை ஆசீர்வதிக்கிறதுலாம் அவருக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிச்சிட்டாரு. ஆனா அதற்கென்று ஒரு நியமனத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருக்கு அது ஒரு ப்ராசஸ் அப்படி வச்சிருக்கிறார். இப்படி செய்யும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் முழுமையாய் கர்த்தரிடத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க கர்த்தாவே, அப்புறம் நான் என்ன செய்யறேன்? முழுமையாய் பின்பற்றுறேன். நடக்கும்ன்றீங்க. ஆமா, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அங்க இருந்து எங்க போனானே தெரியாது இல்ல. தேவனுடைய திட்டம் இதுதான். அவர் சொல்றாரு பாருங்க, முதலாவது தீட்டுள்ள காரியம் உன்னிடத்துல இருக்கிற வரையும் நீ உன்னுடைய சத்துருக்கு முன்பாக நிக்காத, ஏன்னா நீ தோத்து போவ. முதலாவது நீ என்ன செய்ய? You deal with your sin, you deal with your disobedient. எந்த காரியத்துல நீ சோர்ந்து போறியோ, இல்ல எந்த காரியம் உன்னை தோல்விகளை உண்டு பண்ணுதோ, அதையும் கையிலேயே வச்சுட்டு என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. விட வேண்டியதை விட்டாதான் நடக்க வேண்டியது நடக்கும். அதான் கர்த்தர் சொல்றார். மேபி அது உங்களுக்கு சின்ன காரியமா இருக்கலாம். இதனாலயா? அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சரி பண்ண விரும்புறார். சின்ன காரியத்தை தான் அவர் என்ன செய்யறாரு? உங்களிடத்துல இருந்து அதை சரியாக்க விரும்புகிறார். அவர் சொன்ன காரியம், நீ முதலாவது என்னுடைய தீட்டான காரியத்தை அவர் சொல்றாரு, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக என்ன செய்யக்கூடாதான்? நிற்கக்கூடாது. எனக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா இந்த சாபத்தீடான காரியங்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறிய செயல், கர்த்தரை வஞ்சிக்கின்ற செயல், கர்த்தரிடத்திலிருந்து நான் களவு செய்த காரியங்கள் என்னிடத்தில் இருக்கும் போதே எனக்கு கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா முடியாது. உங்களுடைய டிசிஷன், நான் தேவனுடைய பிள்ளையா கர்த்தரின் சார்பில் நிற்கிறோம், எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது காத்துக்கொள்ளும். எப்படி முடியும்? நான் அவரை சார்ந்து இருக்கும் போது தான் முடியும் இல்ல. ஹல்லேலூயா. உடனே இவன் என்ன சொல்றான்? இவன் ஒரு டிசிஷன், இவன் கர்த்தரை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால உடனே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்றான். அடுத்த நாள் காலையில கோத்திரங்கள், ஒவ்வொரு கோத்திரமா நான் சந்திக்க விரும்புறேன்,
நீங்க எல்லாரும் இடத்துல வந்து என்ன செய்யணும், சேரணும்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தோடு கூட விசாரிக்கிறான். ஒவ்வொரு கோத்திரத்தையும் விசாரித்து வரும்போது 19ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? யோசுவா ஆகான் கிட்டத்துல எல்லாருடைய டர்ன் வந்துருச்சு. ஆகானுடைய டர்ன் வந்துச்சு. அவன் சொல்றான், நீ மகனே நீ மறைக்காத, இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்ய, மகிமைப்படுத்து. தேவன் ஒரு நாளும், வேதம் சொல்லுகிறது, அவருடைய மகிமையை, நான் என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கு கொடேன். தீட்டான காரியங்கள் உன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடாது. நீ என்ன செய்ய, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு. கர்த்தர் சொல்லிட்டாரு, அவருடைய வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் எதெல்லாம் இருக்குதோ, எந்த மெட்டல் இருக்குதோ அது எல்லாத்தையும் தேவனுடைய பொக்கிஷ சாலையில் கொண்டு வந்து வைங்க, அது பரிசுத்தமாக்கப்படும். ஆனால் இவன் என்ன நினைச்சான், இது ரொம்ப, இவன் சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, கண்டுகொள்ள மாட்டார். அவன் என்ன நினைச்சான், எரிகோவில் உள்ள ஜனங்களை தான் நம்ம ஏமாற்றி இதை கைப்பற்றிட்டோம்னு நினைக்கிறான். ஆனால் அவன் ஏமாத்தினது யார? தேவனாகிய கர்த்தரை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் பாருங்க. வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம், யார் பார்க்க போறாங்க, ஆனா யார் பார்க்கறா? நம்ம அநேக நேரம் சொல்றோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப யார் பார்த்துட்டு இருக்கிறா? இந்த வார்த்தையை சொல்லும் போது கவனமா இருங்க என்பேல். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் பிரதர். ஆமா, நீங்க செய்யற பாவத்துக்கும் அவர் என்ன செய்யறாரு? அப்போ ஆமா, பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு பாரு. ஆகான் என்ன நினைச்சான், அவன் நினைத்த காரியம் என்னது, எரிகோவின் ஜனங்களுக்கு என்ன தெரிய போகுது, இதுல அவர்களே அழிந்து போறாங்க, அதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு நினைச்சான். ஆனால் அவன் எரிகோவின் ஜனங்களை ஏமாத்தல, அவன் ஏமாத்தினது பிதாவாகிய தேவனை. இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றேன், எனக்குள் தேவன் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். நம்ம பாடுறது முக்கியம் இல்ல, நான் செய்கின்ற காரியங்களில் அவர் என்ன செய்யறாரு, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தான் நம்ம உத்தமமா நடந்தனா உயர்வை கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் நன்மையை வழங்காதிராரோ. நான் உத்தமமா, சின்னதுல ஒரு உத்தமனா இருந்தனா எனக்குரிய நன்மைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் கொடுக்க மறந்து போகிறதே இல்லை. உடனே அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம். யோசுவா 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். 21வது வசனம் தான் முக்கியம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. என்ன எடுத்துட்டானா, கர்த்தருக்கு முன்பதாக அவனால் என்ன செய்ய முடியல, நிக்க முடியல, பொய் சொல்ல முடியல. அவன் சொன்ன காரியம் பாருங்க, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வை. நம்ம வீட்டுக்காரம்மாலாம் கடைக்கு கூட்டு போனா ட்ரெஸ் கடையில இருந்து என்ன செய்யறது இல்ல, ஆமா துணி எடுக்கலான்னு போனா உடனே வரது இல்ல. ஆகானம் அப்படிதான் போல, ட்ரெஸ் சால்வை, என்னது பாபிலோனிய சால்வைகளை நேர்த்தியானதை அவன் பார்க்கறான். பாபிலோனுடைய சால்வை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நேர்த்தியாய் பின்னப்பட்டதா இருக்குமா, கலர்ஃபுல் மெட்டீரியலா இருக்குமா, பார்வைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா, எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, இது இன்னைக்கு நமக்கு பார்க்கிறோம் எம்ப்ராய்டரி ஒர்க். பாபிலோனுடைய சால்வை நேர்த்தியாய் பின்னப்பட்டதும் அநேக நிறங்களை கொண்டதும் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணதும் கண்களுக்கு இச்சையான காரியம். நம்முடைய கர்த்தருடைய கற்பனைகளை மீற செய்கின்ற இல்ல உடன்படிக்கையை நம் மீற செய்கிறது என்ன தெரியுமா, இச்சை. இவன் யாருக்கும் தெரியாது, இது எரிகோ ஜனங்களுடைய காரியம் தானே சொல்லி எடுத்தான். ஆனால் கர்த்தர் அதை பார்த்தான். உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பாவங்களை எல்லாம் நீங்க மூடணும்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அது ஒரு நாள் என்ன செய்வாரு, திறந்து காட்டுவார். பழைய ஏற்பாட்டின்படி வேறொரு முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்த அவர் ஒருபோதும் விட மாட்டார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்துவார் பாருங்க, அப்படியே குத்துற மாதிரி இருக்கும் பாருங்க. எதெல்லாம் நம்ம மூடி வைக்கிறோம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் திறந்து காட்டுவார்.
அடுத்தது என்ன எடுத்தானா பாருங்க, 200 சேக்கல் வெள்ளி எடுத்துக்கிட்டாரு, 50 சேக்கல் தங்கத்தையும் எடுத்துக்கிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அது சொல்லப்பட்ட அடுத்த காரியம் தான், இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் என்ன செய்திருக்கிறாரு, புதைச்சு வச்சிருக்கிறார். ஒரு மனுஷனால செய்ய முடியுமா இது? அதனால்தான் ஒருவர்னு சொல்ல, ஒரு குடும்பமாய் இல்ல, வீட்டுல நடுல வீட்டுல எப்படி முதல்ல ஒரு தோண்டி இருப்பாரு. நான் சும்மா கற்பனை பண்ணி பார்க்கறேன், இப்படிதான் நடந்திருக்கா, எங்க எழுதிருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. என்னுடைய வீட்டு நடுவுல மத்தியில, கூடாரத்தின் மத்தியில ஒரு பள்ளத்தை எடுத்திருப்பான், பெட்ஷீட் அதை நல்ல அந்த பாபிலோனிய சால்வையை போட்டிருப்பான், தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேல என்ன போட்டிருப்பான், மண்ணை போட்டு படுத்து சுகமா தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் சில காரியங்கள் நமக்கு வரும்போது, ஆஹா நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு இல்ல உடன்படிக்கை மீறி செய்கின்ற காரியங்கள் நமக்கு சாபமாய் மாறுகிறது. அதுவரை உலக பிரகாரமாக தங்கம் என்னது வேல்யூபிள் தான், வெள்ளி வேல்யூபிள் தான். ஆனால் அது ஆசீர்வாதமானு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். நான் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன், எவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மகனாய் மகளாய் இருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில பெருக்கத்திற்கு நேராய் கொண்டு செல்லுமே தவிர, எவ்வளோ பெருக்கி வச்சிருந்தாலும் கூட நிம்மதி இல்லாத அநேக ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். இல்ல, பெருக்கம் எனக்கு ஒரு அமைதியை தராது, தேவனோடு கூட உள்ள நெருக்கம் தான் எனக்கு என்ன செய்யும், சந்தோஷத்தை கொடுக்கும். இவன் எல்லாம் பண்ணிட்டான், யாருக்கும் தெரியாது, எல்லாரும் கப்சிப்புன்னு இருக்கிறாங்க. யார் மாத்திரம் பார்த்துட்டே இருந்தா? அவன் ஒருவனாக இல்ல ஒரு குடும்பமாய் செய்த தவறுனால இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமா என்ன செய்யப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் இனி யாரும் இல்லைனாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னுடைய செய்கைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய பேச்சை நீர், என்னுடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறீர் என்ற உணர்வுள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நீங்க என்ன வேலை செய்றீங்கன்றதை அவர் பார்க்க போறதில்ல. சாதாரண ஒரு கிளர்க்கா தான் இருக்கிறேன், ஆனா நீ அங்க பாஸா இருப்ப. உன்னை பார்த்து உனக்கு எதிராய் பேசுவதற்கு ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். சாதாரணமான மனிதர்களை தான் கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? என்னோடு கூட இருக்கிறார் என்பதை வெறும் வாயில் அல்ல, என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி மாறணும், என்னுடைய வாழ்க்கை அப்படி மாறணும். உடனே நடந்தது என்ன? நல்லா யோசித்து பாருங்க. இந்த காரியத்தை உங்களோடு கூட சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இவன் என்ன சொன்னா, பாபிலோன் சால்வை எடுத்தேன், 200 வெள்ளியை எடுத்தேன், சேக்கல் வெள்ளி எடுத்தேன், தங்கத்தை எடுத்தேன், எல்லாத்தையும் எடுத்தேன். இவை எல்லாவற்றையும் நான் என்ன செய்தானா, நான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். நீங்க எப்போலாம் உங்களுடைய பார்வையின்படி நடத்தப்படுகிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு டேஞ்சர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்றது? என்னுடைய பார்வையின் அடிப்படையில இச்சித்து எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு நான் எப்பெல்லாம் தள்ளப்படுறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு ஆபத்து இருக்குது. எப்பெல்லாம் ஆவியில் நடத்தப்பட்டு நான் செல்கிறேனோ அங்கெல்லாம் எனக்கு ஒரு பெருக்கம் இருக்குது. இவன சொல்றான், பார்த்தேன், இச்சித்தேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் மட்டமா பார்த்திருப்பான். எரிகோ இடித்து விழும்போது யோசுவா சொல்றான், நீங்க எல்லாம் உள்ள போய் என்ன செய்யுங்க, எல்லாரையும் கொன்று போடுங்க, அவருடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொன்று போடுங்க, அவர்களிடத்துல காணப்படுகிற தங்கம் வெள்ளி வெண்கலம் எல்லாத்தையும் கர்த்தருடைய பொக்கிஷத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்றான். அநேக ஜனங்கள் அதை பார்த்திருப்பாங்க, தங்கத்தை பார்த்திருப்பாங்க, வெள்ளியை பார்த்திருப்பாங்க, அவர்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்த்திருப்பாங்க. ஆனா யாரும் என்ன செய்யல, யாரு தன்னுடைய கண்களை இச்சைக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, சாபத்திற்குரிய அடையாளமாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கற்பனையை மீறுகிறேனோ, ஐ அம் a very good candidate for a sinner. கர்த்தர் எனக்கு இதை சொல்லிட்டாருன்னா, எனக்கு அதை செய்யாததுனால வரக்கூடிய ஆதாயம் எல்லாம் எனக்கு சாபம்னு நான் நினைக்கணும். எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆனால் உலகம் சொல்லுது இப்படிலாம் செஞ்சா உனக்கு ப்ரமோஷன், இப்படிலாம் செஞ்சா உனக்கு இன்கிரிமெண்ட் அப்படின்னு நினைச்சோம்னா
எனக்கு அந்த லாபத்தை நான் சாபமா நினைச்சு கர்த்தருடைய வார்த்தையை நான் செய்யும் போதுதான் தேவன் என்னை உயர்த்தும் போது இந்த ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க, இது கர்த்தர் இவனுக்கு உண்டு பண்ணினது அப்படின்னு கர்த்தர் மகிமைப்படுவார். என்னுடைய வளர்ச்சியில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா இல்ல நான் மகிமைப்படுறேனா? ஹல்லேலூயா. அப்ப சேர்த்து வைத்த இந்த வெண்கலம் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? அவன் சொல்றான், இதெல்லாம் எங்க வச்சேன்னு சொல்றான் பாருங்க. என் கூடாரத்தின் மத்தியில் பூமியின் அடியில் இதை ஒளிச்சு வச்சனா. பழைய ஏற்பாட்டின்படி கூடாரம் என்பது மனிதனும் தேவனும் சந்திக்கின்ற ஒரு ஸ்தலம், ஒரு இடம். மோசே என்ன செய்தான்? தேவனோடு கூட உரையாடும்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்தான். எப்போல்லாம் தேவன் பேசணும்னு நினைக்கிறாரோ மோசேயிடத்துல சொல்லும் போது ஹியர் ஐ ஆம் அப்படின்ட்டு அவன் என்ன செய்தான்? அவன் கூடாரத்துக்குள்ள போனான். கூடாரத்தில் தேவன் அவனோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சொல்றான். அப்ப கூடாரம் என்பது மனிதனும் தேவனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின்படி கூடாரம்னா என்னது? பாக்குறது பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. கூடாரம்னா எது? நாம தான் கூடாரம், அதுல எதுவும் டவுட் இல்லைல்ல. தேவனுடைய ஆவியும் மனிதனுடைய ஆவியும் சந்திக்கக்கூடிய ஸ்தலமாகிய இந்த கூடாரம். புரியுதா இப்ப உங்களுக்கு? இவன் தான் திருநது எல்லாத்தையும் எங்க கொண்டு வந்து வச்சான்? கூடாரத்தின் மத்தியில் வச்சான். என்னுடைய சரீரத்தின் மத்தியம் அப்படின்னா முக்கியமானது எது? என்னோட சரீரத்தில் எல்லாம் தான் முக்கியம் பாஸ்டர். ஒரு கையிலனா கூட கஷ்டம்தான் இல்ல. எது ரொம்ப பிரதானமா, எது ரொம்ப முக்கியம்? எது? ஹார்ட். பாருங்க, ஒரு மெடிக்கல் நர்ஸ் இருக்கிறதுனால சட்டுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறோம். எது முக்கியம்? மூளையில ஏதாவது பிரச்சனைனா கூட பிரெயின் டெட், ஆனா உயிரோட இருக்கிறாரு. ஒரு கை இல்லைனா கூட இந்த கூடாரத்துல ஒரு பில்லர் கொஞ்சம் உடஞ்சிருச்சு, ஆனா என்னது? ஸ்டில் இன் யூஸ். அப்படிதானே? எப்பொழுது இருதயம் நின்னு போச்சோ அப்ப என்ன செய்வாங்க? அவ்வளவுதான். நீங்க என்ன செய்யுங்க? ஆக வேண்டியத. ஆமா, ஹாஸ்பிட்டல் நீங்க போனோம், நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் அவங்க என்ன பாக்குறாங்க? கையை பிடிச்சி பாக்குறாங்க, அதை பாக்குறாங்க. ஹார்ட் ஒழுங்கா இருக்குதா? பிபி இல்ல பாக்குறாங்களா இல்லையா? போன உடனே நம்ம நல்லா தான் இருக்கிறோம், இருந்தாலும் உடனே ஒரு மிஷினை கையில மாட்டி விட்டு அது ஒன்று பிடிச்சி நெருக்குது, அப்புறம் கிங் சவுண்ட் வருது, அப்புறம் பாக்குறாங்க இவரு. அப்போ இங்கு ஆகான் தன்னுடைய கூடாரத்தின் மத்தியில் அவன் தான் திருடிய, அவன் எதெல்லாம் இச்சித்தானோ அது எல்லாத்தையும் அந்த மத்தியில் வைத்திருக்கிறான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், என்னுடைய கூடாரமாகிய இந்த சரீரத்தின் மத்தியில் இல்ல, மையமாய் இயங்குகிற இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நான் வச்சிருக்கேன் யோசிச்சு பாருங்க. நான் வைத்திருப்பதெல்லாம் தேவன் பார்த்து, ஆஹா என் மகன் வைத்திருக்கிற காரியம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரா? இல்லை நம்ம அங்கங்க ஹிடன் பிளேஸ் வச்சிருக்கோமா? இல்லை, இருதயத்தின் என்னுடைய கூடாரத்தின் மத்தியில் நான் சேர்த்து வைத்திருக்கிற பொருள் என்ன? அவருக்கு சாபத்தீடானதை நான் வைத்திருந்தா நானும் சாபமாக என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளுக்கு மேல தோல்வி. ஏன்? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நான் சொல்றேன், பிரச்சனையே வராது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லவே இல்லை. ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு போகும்போது அடுத்த பிரச்சனை வரும். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு. இந்த பிரச்சனையை என்னை இந்த பிரச்சனையிலிருந்து காத்த தேவன் இனி இந்த பிரச்சனையும் காப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆனா இங்கு சாபத்தீடானதை எடுத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? 36 பேரை வெட்டி போட்டாங்க. பயந்து போனாங்க. எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன இந்த தேசம், கானான் தேசம் பக்கத்துல தான் இருக்குது. ஆனால் கிட்ட வந்து நாங்க தோத்து போறோமேன்னு அழும்போது தான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதில் எனக்கு விரோதமா என்ன செய்தாங்களாம்? என்னை வஞ்சித்தார்கள், சாபத்தினானதில் எடுத்துக்கொண்டார்கள், என் உடன்படிக்கையை மீறினார்கள். ஒரு விஷயம், நம்மளுடைய எண்ணங்களை யோசிச்சு பாருங்க. என்னுடைய இருதயத்துல எத்தனை முறை நான் கர்த்தருடைய கற்பனைகளை இல்ல உடன்படிக்கையை உதாசீனப்படுத்தியிருக்கிறேன்? எத்தனை முறை அவரை வஞ்சித்திருக்கிறேன்? இல்ல, நம்முடைய இருதயத்தில் அநேக கசப்புகள். கர்த்தர் ஒருபோதும் அது என்ன செய்யல, அவருடைய உடன்படிக்கையில் அது சொல்லவே இல்லை, அவருடைய கற்பனைகள் அது சொல்லவே இல்லை. நீ உன்னுடைய பிறனிடத்துல என்ன செய்யணும்? அன்பு செலுத்துங்க. நல்லா ஒன்று சொல்றேன் கேளுங்க.
நம்ம இருதயத்தில் உள்ள கசப்புகளை நம்ம வச்சுட்டு என்னுடைய எதிரி எப்போ சாவான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா பாய்சன் எங்க இருக்குது? கசப்பு, மன்னிக்க முடியாத காரியம் என்பது பாய்சன், விஷத்தை நம்ம வச்சுட்டு நம்ம எதிரி எப்போ சாவான் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்குதுல்ல, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ என்னுடைய இருதயம் எப்பேற்பட்ட காரியங்களினால் நிறைந்திருக்குது, இல்ல மறைக்கப்பட்டிருக்குது. ஆகானை போல அவனுடைய சாபத்தீடானதில் அவனுடைய கூடாரத்தின் மைய பகுதியில் என்ன செய்திருக்கிறான்? அவனுக்கு இச்சிக்கத்தக்க எல்லாவற்றையும் ஒளிச்சு வச்சிருந்தான். கர்த்தர் அதை பார்க்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சரீரத்தில் மைய பகுதியாக இல்ல மையமாய் செயல்படுகிற இருதயத்தில் என்ன இருக்குது? கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். கர்த்தர் நம்ம இடத்துல நீ எனக்கு அதை செஞ்சிரு, எனக்காக இதை செஞ்சிருன்னு அவர் என்ன செய்யல, ஒரு நாளும் கேட்கறது இல்லை. அவர் என்ன கேட்கிறாரு? மகனே மகளே, உன் இருதயத்தை, வாயில வர மாட்டேங்குது பாருங்க. ஆமா, சொல்லிட்டேன்னா கேட்டுருவாரோ அப்படின்னு. இருதயத்தை எனக்கு தான். இந்த உலகம் என்ன தெரியுமா கேக்குது? இந்த உலகம் உங்களுடைய மூளையின் அடிப்படையில் தான் உங்களுடைய வேலை. எந்த அளவுக்கு நீ திங்க் பண்றியோ, எந்த அளவுக்கு உன்னுடைய பிரெயின் எவ்வளவு தூரத்துக்கு நீ பிரெயினியா இருக்கோ, அதன் அடிப்படையில் தான் உனக்கு வேலையில உயர்வு. பட் தேவன் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தின் அளவை பற்றி தான் அவர் என்ன செய்யறாரு. உன் இருதயத்துல என்னெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிற அதன் அடிப்படையில் தான் உன்னுடைய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள்லாம் உடனே பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்களை மாத்திரம் மையப்படுத்த வேண்டாம். நம்மளுடைய அமைதி, சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல எதுவுமே இல்லாதவங்க கூட அழகான ஒரு சந்தோஷமா ஜீவிக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் இல்ல. ஆனா ஒரு சிலருக்கு பர்சுல காசு குறைய குறைய அப்படியே முகம் சுருங்கும், யார்கிட்டையும் பேச வெளில வர மாட்டோம் இல்ல. பேங்க்ல பேலன்ஸ் குறைய குறைய அப்படியே நம்மளும் குறைஞ்சிடுறோம், அப்படிதானே இல்ல. எது இல்லைனாலும் கர்த்தர் என் தேவைகளை பார்த்துக் கொள்வார். உங்களுடைய தேவைகள் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல, உங்களுடைய கமிட்மெண்ட் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த வேளையில் நான் சொல்றேன், உங்களுடைய தேவைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்தும்படி என்னுடைய செய்கையோ சிந்தையோ சுத்தமா இருக்கும்படி நான் காத்து கொண்டால், என் இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகளை பொக்கிஷமாய் காத்து கொண்டால், அந்த இருதயம் சொல்லுகிறது தான் என்ன செய்கிறது, தேவனிடத்திலிருந்து நான் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளுகிற காரியம்தான் ஆவியானவர் என்னை நடத்தும்படி ஏவுகிறார். அதுக்கு நான் இடம் கொடுக்கும்போது உங்க பிள்ளைகளை குறிச்சோ உங்களுடைய எதிர்காலங்களை குறிச்சோ அப்பப்போ கலக்கங்கள் வந்தாலும் அந்த கலக்கத்திலேயே நான் வாழ்வதற்கு கர்த்தர் என்ன செய்யல, அனுமதிக்கல. அடுத்தது நடந்தது என்ன பாருங்க. அவனா சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு? ஆமா, 23வது வசனம். அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டான்? சரி, நான் சொல்றேன், கர்த்தருக்கு விரோதமா நம்ம கர்த்தர்கிட்ட மறைக்கவே முடியாது. இந்த உலக ஜனங்களை நம்ம என்ன இன்னைக்கெல்லாம் ஒருத்தரை ஏமாத்துறது என்ன செய்யறாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? என்னமா சத்தமா தான் சொல்லுங்களேன். சீட்டிங். ஓகே, அது சீட்டிங்னு சொல்றது இன்னைக்கு உலகம் வேற ஒரு பேர் பாசிட்டிவா கொடுக்குது. இஸ் ஸ்மார்ட். ஆமா, அவர்கிட்ட கொடுத்துட்டா எப்படியாவது செஞ்சிருவாரு, ஸ்மார்ட்டா செஞ்சிருவாரு. அவர் எதை ஏமாத்துறான் எப்படி அதெல்லாம் இல்ல, அவர் என்ன செய்வாரு? ஆமா, கர்த்தர் ஸ்மார்ட்டை யூஸ் பண்றதே கிடையாது. நான் உள்ளது இவ்வளவுதான் எனக்கு தெரியும் கர்த்தாவே, நான் இப்படிதான் கர்த்தாவே அப்படின்னு நம்ம அவர்கிட்ட போகும்போது மட்டும்தான் அவர் என்னை உருவாக்குவார். அவருடைய சித்தத்தை என் மூலமாய் செயல்படுத்துவது என்னை என்ன செய்வாரு? அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் எழுப்புறதுக்கு அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள், ஒரு சில ஜனங்களை கொண்டு கர்த்தர் அநேக பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு காலையில் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உங்களுடைய இருதயங்களில் அது ஸ்டே ஆகணும்னு நான் விரும்புறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்ன்றது மாத்திரம் இல்ல, அவர் என்னோடு கூட இருக்கும்போது நான் தவறான காரியத்தை செய்யும்போது அவரும் என்னை என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆகான் அப்படிதான், யாருக்குமே தெரியலன்னு நினைச்சான், ஆனா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதை எப்படியோ வெளிப்படுத்துறாரு. எப்படி? ஒரு தோல்வி, ஒரு பெரிய 36 உயிர் சேதம் ஆனதுக்கு அப்புறமா வெளிப்படுது.
என்னால யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னா நான் தேவனுடைய சமூகத்துல இந்த கூடாரத்தின் மையமாகிய இந்த இருதயத்துக்குள் நான் எப்படிப்பட்ட காரியங்களை சேர்த்து வைக்கிறேன். எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடந்து பாருங்க, 24வது வசனத்துல. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லோரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். என்ன நடந்தது? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் எடுத்தது, கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது இல்ல, குமாரர்கள் குமார்த்திகள் ஆடு மாடுகள் கழுதைகள் ஆடுகளையும் கூடாரத்தையும் யாவையும் என்ன செய்தாங்களாம், ஆகோர் பள்ளத்தாக்குல கொண்டு போய் என்ன செய்தாங்க, அவனை வச்சாங்க. நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல. கல்லெறிந்து கொன்றார்கள். அவனை மாத்திரமல்ல, குடும்பத்தாரோடு கூட. அதான் சொல்றேன், அவனுடைய செய்கை குடும்பத்தாரும் சேர்த்து தான் அதுக்கு என்ன செய்யறாங்க, உடன் போறாங்க. வீட்டு நடுவில் பள்ளம் தோண்டி புதைக்கும் போது மனைவி கேட்டிருக்க மாட்டாள் அது என்னன்னு. மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கூடாரத்தோடு கூட சேர்த்து என்ன செய்தாங்க, போட்டு கல்லெறிந்தார்கள். அப்புறம் அதுக்கு மேல என்ன செய்தாங்களாம், கற்குவியலா மாறிச்சு. தீ கொளுத்துனாங்க, கல் குவியலா மாறிச்சு. அது ஒரு ஞாபக ஸ்தலமா இன்றும் கூட இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. என்ன ஞாபகப்படுத்துது? அது ஒரு நல்ல செய்தியை ஞாபகப்படுத்துதா? அது சாபமாய் மாறினான். சாபத்தீடானதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுனால, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினதுனால, கர்த்தருடைய காரியங்களை களவு செய்ததுனால, வஞ்சித்ததுனால அவன் சாபமாய் மாறினான். ஒரு பெரிய கற்குவியல் அவனுக்கு இருந்தது. அந்த கற்குவியலை பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்படி ஒருத்தன் ஆகான்னு இருந்தான், ஆகாமலே போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் அதே யோசுவாவில் பாருங்களேன், 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை கூட படிக்கலாம். 8:9. யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து, கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் செய்ய சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்க யோர்தானை கடக்கும் போது கோத்திரத்தில் ஒருவராக அங்க இருக்கிற கற்களை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தோள்களில் சுமந்து கொண்டு போங்க. நீங்க தங்கி இருக்கின்ற 12 கோத்திரங்களும் தங்கி இருக்கின்ற உங்களுடைய ஸ்தலங்களிலே அந்த கற்களை என்ன செய்யுங்க, நாட்டி வைங்க. உங்களுடைய பிள்ளைகள் இது என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க அந்த டைம்ல என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த புரண்டோடுகிற இந்த யோர்தானை கடந்து வரும்படி கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை இல்ல அதிசயங்களை விவரித்து சொல்லும்படி சாட்சியாய் நீங்க என்ன செய்யுங்க, இந்த கற்களை வைங்கன்னு சொல்லிருக்கு. ஆனா ஆகானை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த கற்குவியல் இன்னும் இருக்குது. அந்த கற்குவியலை பார்க்கும்போது எப்படி இருக்குது? சாபத்தீடா, எப்படிலாம் செய்யக்கூடாதோ இதுதான் அடையாளம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான், நீங்க தேவனுடைய சந்நிதியில கர்த்தருடைய வீட்டில் சாபமான அடையாளமாய் மாற போகிறீங்களா, இல்ல கர்த்தருடைய அற்புதங்களின் அடையாளமாய் மாற போறீங்களா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தின காரியம், அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, அவருடைய கற்பனைகளை மீற மாட்டேன், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கையில் நான் உறுதியாய் நிற்பேன், இதனால் இழந்து போறது என்னவா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஈடு செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வரும். இதை விட்டுட்டு நான் வேற ஒண்ணு பிடிச்சனா எனக்கு லாபகரமா தான் இருக்கும், அதுதான் இச்சை. அவன் என்ன செய்தான்? அவன் எரிகோவுக்கு போகும்போது அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அந்த பாபிலோனுடைய ஆடைகளையும் பார்க்கும்போது அவனுக்கு கவர்ச்சியா இருந்தது. ரொம்ப இதை எடுத்தா நான் என்ன செய்வேன், எங்க ஏரியால நான் பெரிய ஆளாயிருவேன்னு நினைச்சிருப்பான். ஆனால் பெரிய ஆளாக முடியல. அவன் எப்படி ஆயிட்டான்? சாபமாய் மாறினான். உங்களை எப்போ உயர்த்தணும், எப்போ உங்களை போஷிக்கணும்ன்ற கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? முன்கூட்டி அறிந்திருக்கிறார். நீங்க போற பாதை இப்போ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இப்போ கிடைக்கலன்னா நான் எதை செய்தா கிடைக்கும், எதற்காக இந்த தாமதம்னு யோசுவாவை போல தேவனிடத்தில் நீங்க உங்களோட வஸ்திரங்களை கிழித்து
சாம்பல் உடுத்தி அதுக்காக வீட்டுக்கு போனோன்னா வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு உட்காந்துருக்க போறீங்க. ஒழுங்கா பைபிள் படிச்சாலும் நம்ம காரியம் சரியாயிரும். அதே நம்ம என்ன செய்யறதில்ல. ஆமா, ஒழுங்கா வேதத்தை படிச்சு என்னுடைய தோல்விகளுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த தாமதம், நம்ம அவரிடத்துல போகும்போது அவர் என்ன செய்வார், காரியங்களை வெளிப்படுத்துவார். எப்ப தெரியுமா, நான் என்னுடைய நடக்கை தேவனோடு கூட இருக்கிறதை உணர்ந்தவனாய் நான் நடக்கிறேன் பாருங்களேன், அந்த நடக்கைக்கு அவர் என்ன செய்கிறாரு, அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா?